வணக்கம். வெல்கம் டு பெருன் அட்வைஸ் யூடியூப் சேனல். இது ஒரு சிறப்பு பதிவு. நம்ம லைவில் போனப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க மீன் ரிவர்ஷன் பற்றி. அதை பற்றி தான் அந்த பதிவு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மீன் ரிவர்ஷன். மீன் மீடியன் மோட் இட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம். ஓகே, அதில் மீன்ன்றதுனா ஆவரேஜ் 1 + 2 + 3 6 divided by 3 is 2. So 2 is average. அதே தான் average. That's average. ஸோ ரொம்ப மீன்ன்றது ஆவரேஜ் வேர்டு வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ மார்க்கெட்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் மீன் ரிவர்ஷன். ஓகே, ஹிஸ்டாரிக்கலி இப்போ நட்சல் சொல்லணுன்னாக்கா சென்செக்ஸ் 1979 ஸ்டார்ட் பண்ணாங்க 100ல். இப்போ 50,000 கிட்ட இருக்குது. ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தாக்கா நம்ம இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்தா இன்னும் கிளியராக இருக்கும். Historical average return is 16% Sensex. Historical gold return is 9 to 9.5% in gold. Okay, so இந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சென்செக்ஸ் 16% ஆவரேஜ் ரிட்டர்ன் இருக்கும்போது திடீர்னு ஒரு 1 year பீரியட் ஓகே இட் கோஸ் டு 80-90% வச்சுக்கோங்க ரிட்டர்ன் கொடுத்தாக்கா இட் ஹாஸ் டு ரிவர்ட் பேக் டு த மீன்ன்றது ஒரு தியரி. இட் ஒர்க்ஸ் ஆல்வேஸ், இட் இஸ் ஒர்க் இன் த பாஸ்ட். இப்போ நீங்கள் வந்து எதை வச்சு நான் வந்து மீன் ரிவர்ஷன் வந்து ஜென்ரலாக எதை வச்சு நான் பண்ணுறேன்னாக்கா இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2008 நீங்கள் ஜனவரி பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்ஸ் பெரிய ஃபால் வந்தது அந்த பீரியடில். ஓகே, நான் ஜென்ரலாக பார்க்குறது வந்து ஸ்மால் கேப் பர்ஃபார்மன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ ஸ்மால் கேப் பர்ஃபார்மன்ஸ் ஒரு 12-month பீரியட், எனி 12-month பீரியட், நாட் ஃபினான்ஷியல் இயர் ஆர் நாட் அக்கௌண்டிங் இயர், எனி நாட் கேலண்டர் இயர், எனி 12 months 80 to 100% plus போனாக்கா markets revert back to the mean. Okay, it has happened many times in the past. But 2008 வந்து small cap funds, Reliance Diversified Power Sector Fund gave 1 year return 145%. Okay, then market it came from 6,300 to 2,261. Again, this is another time when markets gave close to 80 to 100%. It was in 2014-15. Okay, and the time again small cap index gave close to upon the UTI Transportation Logistics Fund gave 140%. So in the mari kudukumbodhu next in appo enna aachunaka markets came down from 9919 to 6,800. Okay, again market came down to the mean. It can go below the mean. If it goes below the mean, it's attractive valuation. Okay, Sensex -16% இருந்தாக்கா start 1 year average, 1 year it's a great time to buy. It's like a value investing சொல்லலாம். Okay, then அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா again it happened in 2017-18, January 2017 to January 2018, SBI Small Cap Fund gave 80%. Then the market, that time broad market இறங்கிட்டு திருப்பி மேலே போச்சு, but small cap index fell from 9,800 to 5,000 and on. Okay, now in the last 1 year என்ன இருக்குனாக்கா இப்போ நம்ம வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸே பார்த்துருந்தோம்னாக்கா இந்த பக்கம் தனியாக ஏதோ வேறு ஒரு நடந்து போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன இருக்குனாக்கா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட் 12 monthsல 80-100%லாம் கொடுக்கல. ஓகே, பட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் நிஃப்டி இருக்குல்ல, நிஃப்டி வந்து மார்ச்சில் 12,500, இட் மூவ் டு 14,500 இன் டிசம்பர். So if upon double ஆகலை, in the sense still not double, but over a 9-month period it has gone from 7,500 to 14,000. If you extrapolate it to 12 months, okay, it goes more than 120%. Okay, so small cap index mean reversion வரல, இண்டெக்ஸ்லேயே ரிவர்ஷன் வந்து இண்டெக்ஸ்லேயே ரிவர்ஷன்னா ஒரு பெரிய மலையிலே ரிவர்ஷன் வருதுன்னு அர்த்தம். ஓகே, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ரிவர்ஷன்றது மார்க்கெட் சைக்கிள். ஓகே, பட் இண்டெக்ஸே ஒரு 9 to 12 month period 100% எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி போச்சுனாக்கா தென் இட்ஸ் அகெயின் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிவர்ட்டிங் பேக் டு மீன் இஸ் வெரி ஹை. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம் லாஸ்ட் மந்த்து we moved out. We moved all the position to safety. So this is based on mean reversion. So instead of looking at small cap index, நம்ம வந்து நிஃப்டியே பார்த்தோம். ஸோ நிஃப்டியே அப்படி மூவ் ஆச்சுனாக்கா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தது. So this is called mean reversion. பட் இப்போ மார்க்கெட் கீழே போகாமல் எனக்கு தெரியாது, only time will say. Similarly, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து we said gold will correct.
கோல்டு ப்ராபபிள் பாட்டம், ப்ராபபிள் டாப் தான் சொல்ல முடியும், ப்ராபபிள் பாட்டம் தான் சொல்ல முடியும். எக்ஸாக்ட் டாப் எக்ஸாக்ட் பாட்டம்லாம் எனக்கு தெரியாது, மற்றவங்க யாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அதனால் வந்து நான் வந்து டெய்லி லைஃப்னு ஒரு சேனலில் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சேனல் நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவில் பார்த்தா இருக்கும், ஆகஸ்ட் மாதம் இருந்தால் பார்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக கூட சொல்லியிருக்கேன், நான் நம்ம சேனல்லையும் சொல்லியிருக்கேன், இன்னொரு சேனல்லையும் சொல்லியிருக்கேன். கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் டாப் அவுட்டுன்னு. ஸோ இப்போ கோல்டு பார்த்தா அங்கேருந்து நல்லா கீழே இறங்கிருக்கு, நல்லா 30% இறங்கியிருக்கு. ஆல்மோஸ்ட் 20-25% இறங்கி நினைக்கிறேன். 55 to 44 ரேஞ்சில் இருக்குது. ஸோ கோல்டில் ஆயிருக்கு ரிவர்ஷன், மீன் ரிவர்ஷன். ஓகே, ஆயின் இருக்குது இன்னும். ஓகே, தென் அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது மார்க்கெட்டில் நம்ம வெளியே வந்துட்டோம், ஆனால் மார்க்கெட் மேலே போச்சு, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பிகாஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் whenever மீன் ரிவர்ஷனில் ரிவர்ஸ் ஆச்சுனாக்கா இட் டேக்ஸ் என்டையர் ப்ராஃபிட் அவே. ஓகே, என்ன ஆகுன்னா இப்போது சப்போஸ் யுவர் மணி ஹஸ் மூவ் ஃப்ரம் லெட்ஸ் சே யுவர் 7 lakhs வந்து 10 lakhs போயிடுச்சுனாக்கா, ஓகே, அண்ட் யூ சி மீன் ரிவர்ஷன் அட் பிளே, வாட் will happen is அந்த 10 lakhs வந்து மார்க்கெட் கரெக்ஷன் இட் கம் டவுன் டு பை 30% வச்சுக்கலாம். நான் டாக்கிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக் பற்றி நான் பேசவே இல்லை. ஓகே, மியூச்சுவல் ஃபண்டில் இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 10 lakhs கம்ஸ் டவுன் பை 30%, இட் பிகம்ஸ் 7 lakhs. அந்த 7 lakhs திருப்பி 10 lakhs ஆகணும்னா மோர் தென் இட் ஹாஸ் டு க்ரோ பை மோர் தென் 40%. ஒரிஜினல் டவுன் 30% தான், இந்த 40% மேலே போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப 40% போனால் தான் still it won't be under 10 lakhs. Similarly, if it comes down by 50%, it's all the more dangerous that it has to go up by 100% to be at 10 lakhs. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு தான், நல்ல ப்ராஃபிட்டில் இருந்ததோடு தான், நல்ல சிஏஜிஆரில் இருந்தது தான் we moved out. We took that call, that risk we have to take. If you are the marketலனா you have to take some calculated risk. நம்மளது வந்து strategic asset allocation. It's not it's a kind of a tactical asset allocation. We move to safety. Okay, here the pain is very high. If கீழே போயிட்டு மேலே வருது ரொம்ப the pain is very high. So that is the reason we came. This is called mean reversion. இந்த தடவை ரேட் ஆஃப் மீன் கீழே போகுமா தெரியல, நம்ம வந்து எஸ்கேப் ஆகி வந்தாச்சு. ஐ மீன் இன்னும் எஸ்கேப்னு சொல்ல முடியாது, வித்துட்டு வந்தாச்சு. ஸோ வி ஆர் லிட்டில் கான்ஷியஸ் அபவுட் த மார்க்கெட். ஸோ மீன் ரிவர்ஷன் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அந்த வீடியோ போட்டேன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மீன் ரிவர்ஷன். ஏதாவது எதனா query இருந்தாக்கா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே, ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட், பாய்.